முதல்ல கோவி செழியன் கிட்டிருந்தே என்னோட நிகழ்ச்சியை தொடங்குறேன். பிரதமருடைய இந்த உரை, அதுக்கான பின்னணி என்ன? முதல் சுதந்திர தின உரை அவருடைய 3வது ஆட்சியுடைய முதல் உரை அப்படின்னு கூட சொல்ல முடியும். அதுக்கான பின்னணி என்னன்னு நினைக்கிறீங்க? ஒன்றிய அரசினுடைய பிரதமராக இருக்கிற மரியாதைக்குரிய மோடி அவர்கள் இந்தியா மக்கள் அனைவரும் விரும்பும் வகையில் தன்னுடைய சுதந்திர தின விழா உரையை ஆற்றியிருந்தால் நாமும் வரவேற்போம், பாராட்டுவோம். ஆனால் ஒரு பிரிவினைவாதத்தை எதிர்காலத்தில் ஆர்எஸ்எஸ் மற்றும் சங் பரிவார் கொள்கைகளை நிலைநாட்டப் போகிறது இந்த 3வது முறையாக நான் ஆட்சி அமைத்திருக்கிறோம் என்பதற்கான அடையாளமாக தான் நீங்கள் சொன்னதை போல பொது சிவில் சட்டம் மற்றும் நீதிமன்றங்களில் நீதித்துறைகளில் சில மாறுபாடுகள், நம்முடைய ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற கோரிக்கைகளை நிலைநாட்டியிருப்பது என்பது அவருடைய உள்மனதில் அந்த கொள்கைகளை நிலைநாட்டப் போகிறோம் என்ற ஒரு அச்சுறுத்தலை தந்திருக்கிறது. பாதுகாப்பாக இருங்கள் என்று சொல்ல வேண்டிய பாரத பிரதமரே பிரிவினைவாதத்தையும் துவேஷத்தையும் விதைத்திருப்பது என்பது இந்தியாவில் இருக்கிற சிறுபான்மை மற்றும் இஸ்லாமியர்கள் மற்றும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றும் நாட்டு நலன் விரும்பக்கூடிய மனதில் ஒரு பீதியை கிளப்பியிருப்பதாக நாம் உணர முடியும். மாறாக இந்த உரையில் அவர் எங்க துவேஷத்தை விதைத்தார்? ஒற்றுமையையும் 2047 இலக்கையும் தானே விதைக்கிறார். அதாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் இன்றைக்கு நடந்து நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய உரையில் ஆற்றும்போது எந்த ஒரு பிரிவினைவாதமோ எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கிற கருத்தையோ உட்கொள்ளாமல் ஒரு நாட்டில் தேச ஒற்றுமை, சமத்துவமான வளர்ச்சி, செய்திருக்கிற சாதனைகள், 75,000 பேருக்கு வேலை வாய்ப்பு, 2,000க்கும் மேற்பட்ட முதல்வர் மருந்தகங்கள், குறைந்த விலை, இப்படி வளர்ச்சியின் பொருட்டு சொல்ல வேண்டிய கருத்துக்களுக்கு மாறாக நாங்கள் ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற கொள்கையை சொல்லியிருக்கிறாரே, கடந்த காலத்தில் அதை நடைமுறைப்படுத்த முடிந்ததா? சட்ட ஆணையம் அமைக்கப்பட்டு அதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததே அவர் மறந்து விட்டாரா? அதில் ஏற்பட்டிருக்கிற இடர்பாடுகள் என்ன, அமைய போகிற ஆபத்துகள் என்ன, இதை புரிந்திருந்தும் வர இருக்கிற 3 மாநில தேர்தலுக்காக அதை தான் பார்க்க வேண்டும். அவர் சட்ட ஆணையம் வாய்ப்பில்லை அப்படின்னு ஒரு கருத்தை சொன்னாங்க. ஆனால் ராம்நாத் கோவிந்த் தரப்பில் அமைக்கப்பட்ட ஒரு குழு, ஒரு சிறப்பு ஆணைய என்ன சொன்னாங்க அப்படின்னா, வாய்ப்பு இருக்கு, 3 தேர்தலையும் மக்களவை, சட்டமன்றம், உள்ளாட்சி தேர்தலையும் நடத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே அதில் இருக்கிற பாதிப்புகள் என்னென்ன? உதாரணத்திற்கு ஓராண்டில் ஒரு மாநில அரசு அமர்ந்து கவிழ்க்கப்பட்டால் மீதம் இருக்கிற 4 ஆண்டுகள் குடியரசுத் தலைவர் ஆட்சியை தொடருமா? ஒருவேளை சில மாநிலங்களுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டால் மத்திய அரசு ஒன்றிய அரசு தானாக முன்வந்து பதவி விலகி பொது தேர்தலை சந்திக்குமா? எனவே தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனைகளும் பேச வேண்டிய அபயங்களும் நிறைய இருக்கும் பொழுது எடுத்த எடுப்பிலேயே 3 மாநில தேர்தலை மையமாக வைத்து இதை கொண்டு வருகிறார்கள் என்று சொன்னால் இந்த உரை அடுத்து வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சார உரையாக தான் மோடி ஆற்றியிருக்கிறார் என்பதை இந்திய மக்கள் புரிந்து கொள்கிறார்கள். தவிர இதில் வளர்ச்சி எங்கே இருக்கிறது? அவர்கள் சொன்ன வளர்ச்சியின் பாதை எங்கே இருக்கிறது? தேச ஒற்றுமை எங்கே இருக்கிறது? தயவு செய்து எண்ணி பாருங்கள். நீதிமன்றத்தினுடைய திருத்தம் தேவை. ஏற்கனவே நீதிமன்றத்தில் நிறுவப்பட்ட சாட்சிய சட்டம், எவிடன்ஸ் ஆக்ட், சிஆர்பிசி, அதில் ஏற்பட்ட மாற்றங்கள் உச்சநீதிமன்றம் வரை போராடுகிறார்கள். இதுவரை ஒரு சிறு விளக்கம் சட்டத்துறை அமைச்சரோ ஒவ்வொரு 6 மாதத்திற்கும் எங்கேயாவது ஒரு பக்கம் தேர்தல் வருவதன் காரணமா ஒரு நாட்டுடைய வளர்ச்சி பாதிக்கப்படுது, அந்த வேகம் குறையுது அப்படின்ற அந்த கருத்தில் உங்களுக்கு இது இல்லையா? ஏற்புடையது அல்ல. ஏனென்று சொன்னால் அவர்கள் ஏற்கனவே அமைத்திருக்கிற வாக்குப்பதிவு எந்திரத்தில் ஏற்பட்டிருக்கிற இடர்பாடு, அதில் ஏற்பட்டிருக்கிற முறைகேடு, மீண்டும் பல மாநிலங்கள் இப்படி தான் தர வேண்டும் என்று சொல்லுகிற வாக்குப்பதிவு காகிதத்தில் தர வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலுத்திருக்கிற நிலையில் இவர் சொல்லுவதெல்லாம் நிச்சயமாக சட்டமன்ற தேர்தலுடைய எதிரொலிப்பும் ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் கொள்கையை நிலைநிறுத்துவதற்கான வாய்ப்பும் மற்றும் உண்டு. இவர்கள் தனித்த நிலையில் அல்ல, கிட்டத்தட்ட இதில் சட்ட திருத்தம் நிறைய தேவை. 5 சட்ட திருத்தங்கள் எவை? ஜனாதிபதியுடைய திருத்தம், ஆளுநருடைய பகிர்வு, 3/2 பங்கு ஆதரவு, பாதி மாநிலங்களுடைய சட்ட தீர்மானம். இதை நிறைவேற்ற முடியுமா? மனசாட்சியோடு கேட்கிறேன். முடியாத நிலையில் இப்படி பிரதமர் பேசுவதுதான் எங்களுக்கு வேடிக்கையாக இருக்கிறது. 3/2 பங்கு இல்லை. ஏற்கனவே தனக்கு ஆதரவாக இருக்கிற நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் இந்த சட்டத்தை எதிர்நிலையின்றி எதிர்க்கிறார்கள். பக்கபலமாக இருக்கிற 2 கால்களே இதற்கு எதிர்க்கும் பொழுது 4 நாற்காலில் உட்கார்ந்து கொண்டு பேசுவேன் என்று சொல்லுகிறார் மோடி. அது எப்படி நியாயமாகும்? எனவே மீண்டும் என்று சொல்வது, இந்த 3 கோரிக்கைகளை முன்னிறுத்திருப்பது மக்களை ஏமாற்ற, தாழ்த்தப்பட்ட சிறுபான்மை மற்றும் முஸ்லிம் மக்களை அச்சுறுத்த, தேர்தலில் வெற்றி பெற, இந்துக்கள் ஓட்டை ஒட்டுமொத்தமாக பெற வேண்டும் என்ற ஒரு அவநம்பிக்கையில் இதை துணிந்து சொல்லுகிறாரே தவிர இதில் நியாயம் இல்லை, நீதி இல்லை, முறை இல்லை. ஒரு முக்கியமான புள்ளியை தொற்றிருக்கீங்க. திரு ஜி கே நாகராஜ் 4 நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார். அவருடைய இலக்கு அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் அவருடைய முக்கியமான இலக்கு அப்படின்னு பார்க்கும்போது பொது சிவில் சட்டம், ஒரே நாடு ஒரே தேர்தல், இன்னொரு பக்கம் நீதித்துறையில் மாற்றம், இது 3ம் சாத்தியமா? 4 நாற்காலியில் அமரும்போது இதெல்லாம் சாத்தியமா?
அனைவருக்கும் வணக்கம். எது சாத்தியமில்லையோ, எது நாட்டின் வளர்ச்சிக்காக தேவையோ, எது 2047 ஒரு தொலைநோக்கு பார்வையுடைய வலிமையான பாரதத்தை படைக்குமோ அதை செய்ய நரேந்திர மோடி அவர்கள் ஒருபோதும் தயங்கியதில்லை. மூன்றாவது முறையாக அதை செய்வதற்காக, இது இன்னும் புதுசு இல்லை. நண்பர் அவர்கள், திமுக நண்பர்கள் சொன்னாங்க, இது எங்களுடைய ஏற்கனவே தேர்தல் அறிவிப்பு, ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது அறிவிக்கப்பட்ட ஒன்றுதான், புதுசு அல்ல. நீதித்துறையில் மாற்றம் வர வேண்டும் என்று பல முயற்சியை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். புதிய குற்றவியல் நடைமுறை சட்டம் அதற்காக தான் கொண்டு வரப்பட்டது. ராஜ துரோகம் எல்லாம் இருந்துச்சு, அதையெல்லாம் நீக்கி இன்றைய மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு சட்டமாக அதை கொண்டு வந்திருக்கிறோம். புதுமையை விரும்பி புதுமை மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம். இன்னைக்கு அதிக அளவில் டிஜிட்டல் பரிவர்த்தனை நடக்கிற நாடு என்றால் இந்தியா. அது அந்த அளவுக்கு டிஜிட்டல் பரிவர்த்தனை உலகத்திலேயே பல நாடுகளை மிஞ்சிவிட்டு இந்தியாவாக டிஜிட்டல் இந்தியா வந்தப்ப எல்லாரும் கிண்டல் பண்ணாங்க. டிஜிட்டல் இந்தியா வந்துருமா, காய்கறி விற்கிறவங்க எல்லாம் டிஜிட்டல் இந்தியா வந்துருவாங்களா, மொபைல். இன்னைக்கு காய்கறி விற்கிறவங்க, பால் விற்கிறவங்க டிஜிட்டல் இந்தியா மூலமா காய்கறி பால் வித்துட்டு இருக்காங்க. திரு ஜி.கே. நாகராஜ், டிஜிட்டல் இந்தியா ஒரு பேங்கிங் ரிஃபார்ம், அது ஈஸியா பண்ணிட முடியும். கான்ஸ்டிடியூஷன்ல 5 அமெண்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் தேர்தல் முடிந்திருக்கு. முதல் சுதந்திர தின உரை பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த 3வது ஆட்சி காலத்தில் உடனடியாக இன்னொரு ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்ற விஷயத்தை முன்வைக்கிறது அப்படின்றது அடிக்கடி தேர்தல் என்ற நீங்க வைக்கக்கூடிய வாதத்திற்கு இது முரணா இல்லையா? அது அதாவது நீங்க ஆர்டிகல் 370 குறித்து நீக்கப்படுகின்ற பொழுது நேரு அவர்களே அச்சத்தோடு தான் அதை அணுகினார். அவர் கை வைக்கல ஆர்டிகல் 370ல. ஆனா அதுல தைரியமா கை வச்சு இன்னைக்கு சுதந்திர ஒரு இந்தியாவோடு காஷ்மீரை இணைத்து தேசிய கொடியை பறக்க விட்டது நரேந்திர மோடி அவர்கள். அதை நான் மறுத்திட முடியாது. நீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து நான் சொல்லணும் அப்படின்னா, 1952 இருந்து 1967 வரைக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. 7 மாநிலங்கள் மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட பொழுது 7 சட்டசபைகள் கலைக்கப்பட்டு மீண்டும் 1957 நடந்த தேர்தலில் ஒரு தீவிரத்தோடு 1967 வரைக்கும் 4 தேர்தல் தான். அந்த காலம் அப்படின்றது ஒரு 14-15 வருடங்கள் தான். 4 முறை தான் சைமல்டேனியஸ் எலெக்ஷன் நடந்திருக்கு. ஆனா 98-99 உங்களுடைய ஆட்சி கவிழ்ந்தது. அப்ப அந்த ஆட்சி கவிழ்ந்த போது எல்லா மாநிலங்களுக்கும் ஆட்சி கலைப்பு பண்ணியிருக்கணுமா? இல்ல, அது நீங்க சரியான ஒரு கேள்வி கேட்குறீங்க. அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் 15 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்ட போது 25 முறை ஆட்சி கவிழ்த்தார்கள். 25 முறை ஆட்சி டிஸ்மிஸ் பண்ணாங்க. இப்ப நீங்க நம்ம பாரத பிரதமர் ஆட்சியில எத்தனை முறை ஆட்சி கவிழ்க்கப்பட்டு ஜி.கே. நாகராஜ், இப்ப எஸ்ஆர் பொம்மை கேஸ் வந்திருக்கு. ஜட்ஜ்மென்ட்க்கு பின்னாடி இப்ப ஒரு முறை கூட ஆட்சி கவிழ்ப்பு அப்படின்றது இல்ல. எல்லாமே காங்கிரஸ் ஆட்சி காலத்திலேயே எமர்ஜென்சி நீங்க கிளைம் பண்ணீங்கன்னா எப்படி? அது மற்ற வெவ்வேறு தருணங்கள்ல இந்திரா காந்தி இல்லாம வெவ்வேறு பிரதமர்கள் இருந்திருக்காங்கல்ல, அவங்களோட ஆட்சி காலத்திலயும் எமர்ஜென்சி கொண்டு வரப்பட்டிருக்கு. தீர்ப்பு வருவது இல்லைங்க. தீர்ப்பு என்பது வேறு, ஆனால் நடைமுறைப்படுத்துவது என்பது வேறு. அதை உண்மையாக நடைமுறைப்படுத்துகின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி. அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றியவர் இந்திரா காந்தி அவர்கள். தனக்காக தன் மீது வழக்கு வரக்கூடாது, தான் எடுக்கின்ற முடிவு கேள்வி கூடாது என்று அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற முற்பட்டவர் இந்திரா காந்தி அவர்கள். அதனால இன்னைக்கு ஒரு அரசியலமைப்பு சட்டம் தூக்கிட்டு சொல்றாங்க. ராகுல் காந்தி சொல்றாரு, அது மொராஜி தேசாய் கொண்டு வந்த அரசியல் சாசன சட்டம், அதனாலதான் கையில வச்சு ஆர்டர் காமிக்கிறாங்க. அந்த அளவுக்கு மாற்றங்களை இன்னைக்கு அரசியலமைப்போடு ஒத்து போகிற ஒரு தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். அதனாலதான் இது சாத்தியம், முடியும். ராம்நாத் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு ஒரு 20,000 பேரோடு கருத்துக்களை கேட்டு மிக தீவிரமாக அங்கு பணியாற்றி, அதுக்கப்புறம் ஒரு 32 கட்சிகளுடைய ஆதரவோடு 52 கட்சிகளிடம் கோரிக்கை கேட்கப்பட்டது.